அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து ஆனந்த். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று பார்க்க போகிறோம். இது எந்த எக்ஸாமுக்குலாம் கேட்குறாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐ அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். என்ன டாப்பிக்லேருந்து வருது பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்லேருந்து. இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில் 9 ஆண்களும் மற்றும் 12 பெண்களும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் நம்மளோட கொஸ்டின். இந்த கொஸ்டினை நம்ம நார்மல் மெத்தடில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் டைம் ஆகும். இதுக்காக என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்கள், அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினில். ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மற்றும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஷார்ட்கட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே மற்றும்ங்கிறத மேலே போடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்லதுங்கிறத கீழே போட்டுடணும். சரியா? இந்த இதை போட்டுட்டு இந்த பக்கமாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன போடணும் அப்படின்னா, நாட்களை பற்றி போட்டுடணும். நாட்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க, 12 நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ மற்றும்ல இருக்கிறத நம்ம மேலே போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, இதில் ஆண்கள் மட்டும் கொடுத்துருக்கா, ஆண்களும் கொடுத்துருக்காங்க, பெண்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையுமே நம்ம போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆண்கள் பாருங்க, மற்றும்ல உள்ள ஆண்கள் பாருங்க, மேலே 9 போட்டாச்சு. சரியா? கீழே பாருங்க என்ன பண்ணணும், அல்லதுல உள்ள ஆண்கள் போடணும். ஆண்கள் எத்தனை? 6 ப்ளஸ் அடுத்து பெண்கள் கொடுத்ததுனால நம்ம ப்ளஸ் போடுறோம். அடுத்து பாருங்க 12 பெண்கள் சொல்லியிருக்காங்க, அப்போ 12 மேலே போடுறோம். அல்லதுல உள்ள பெண்கள் பாருங்க 8ங்கிறத என்ன பண்ணுறோம், கீழே போடுறோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன சொல்லியிருக்கேன், நாட்கள் போடணும். இந்த இடத்துல எக்ஸ், இந்த எக்ஸ் ஏன் சார் போடணும்னா, எக்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் கொஸ்டினில் கேட்டிருக்கேன், எத்தனை நாட்களில் முடிப்பார், அதுக்காக அந்த எக்ஸ். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் பாருங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க, எத்தனை நாள், 12 நாள்னு போட்டால் போதும். இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்னென்ன ஆன்சர் கிடச்சிரும் பாருங்க, ஒரே ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது நார்மல் மெத்தடில் செஞ்சால் கொஞ்சம் லென்த்தாக போகும். அடிமானம் பாருங்க, ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ஆனால் அங்கே அடிமானம் சமமாக இல்லை, ஒன்று எல்சிஎம் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணி சமமாக கொண்டு வரலாமா? இப்போ 9 6 இருக்கு, இந்த ரெண்டுமே எதில் கேன்சல் ஆகும், 3ல் கேன்சல் ஆகும். 2 3 6, 3 3 9 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 8 12 இருக்கிறதுனால இது எதில் கேன்சல் ஆகும், 4ல் கேன்சல் ஆகும். அப்போ 2 4 8, 3 4 12ன்னு அர்த்தம். இப்போ அடிமானம் பாருங்க, ரெண்டுக்குமே 2 2 இருக்கு, சமமாக இருக்கா? அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே கூட்டிக்கலாமா? அப்போ பாருங்க 3 கூட்டினா எத்தனை, 6 டிவைடட் பை அடிமானத்தில் என்ன இருக்கு, 2. இந்த பக்கமாக எக்ஸுங்கிறத போட்டுக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு பக்கம் இந்த பக்கம் என்னது, 12ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 2 2 6. அப்போ 3x ஈக்குவல் டு என்னது, 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12/3. அடி கொடுத்தா எத்தனை, 4 நாட்கள் ஆகும். இது பாருங்க ஒரே ஒரு ஆன்சர் 4ன்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி நம்ம போட்டாலே போதும்.